என்ன சொன்னாங்க? நான் அவ்ளோ சொல்லியும் என் பேச்ச மீறி அந்த வீட்டுக்கு போனேன்னா என்னமா அர்த்தம்? இவ சொல்றத நாம என்ன கேக்குறது? இத்தனை நாளா சுமையா இருந்தவ அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப திரும்ப வந்து சுமையா உட்காந்துட்டாளேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? துளசி, அப்படிதாம்மா எனக்கு தோணுது. இங்க பாருமா, பெத்த பொண்ணு புருஷனோட சேர்ந்து வாழணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறதுல என்னமா தப்பு இருக்கு? நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு சுமையே கிடையாது. மாப்பிள்ள ஒரு குடிகாரன், தப்பான பழக்கம் உள்ளவன், பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவன், வேற பொண்ணுங்க கூட சகவாசம் வச்சுக்கிறவனா இருந்து அவன் கூட போய் நீ வாழணும்னு நான் சொன்னா அது பெரிய தப்புதான். ஆனா நம்ம வெற்றி அவர் அப்படி இல்லையேம்மா. உனக்கே தெரியும்ல, தங்கமான புள்ள. அவரை நீ ஒதுக்கி வச்சு வேண்டாங்கிற. அது எப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? வெற்றி உனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு தினம் தினம் நான் அந்த சாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஆஹா, அப்போ ஒருத்தன் கெட்டவனா அதுக்கு நீங்க வரையற வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள வந்தாதான் அவன் கெட்டவன், அப்படித்தானே? நான் கட்டிக்கறிந்தவரோட சாவோட காரணமா இருந்துட்டு அத மறைச்சு வச்சிருக்காருமா. அதை விட பெரிய தப்பு என்ன இருக்கு? அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் டி. அதையே இப்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்க? போன உசுறு திரும்ப வருமா? அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உன்னையும் உன் புள்ளையையும் ராணி மாதிரி வச்சுக்க துடியா துடிக்கிறான். அவனை போய் நீ ஒதுக்க நினைக்கிறியே? இந்த காலத்துல வெற்றி மாதிரி ஒரு புள்ளைய பாக்குறது அபூர்வம் துளசி. இங்க பாரு துளசி, நாங்க போய் பேசுனதுல எந்த தப்பு இருக்கிறதா எங்களுக்கு தோணல. தப்பு இல்லையா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அஞ்சலி ஏன் நம்ம மகேஷ் கூட வாழ விடாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம்? என்ன என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆளும் வெற்றியும் ஒன்னா? ஆமாமா, எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். அந்த மகேஷ் அஞ்சலிய நம்ப வச்சு ஏமாத்தினா, அதுதான் வெற்றியும் செஞ்சிருக்காரு. ஏன் அஞ்சலிக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இவ்வளவு நாள் நான் முட்டாளா இருந்தேம்மா. இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அவருதான் அந்த ஆக்சிடென்ட்ட செஞ்சிருக்காரு. உண்மை தெரிஞ்சா நான் அவரை விட்டுட்டு போயிடுவேன்னு நடிச்சிருக்காரு. ஐயோ, இனி நான் ஏமாற தயாரா இல்லம்மா. நான் இனி இந்த வீட்டுலதான் இருக்க போறேன்.